டொமெஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து இந்த மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் அவங்க பயப்படலை. இங்கே இருக்கிற ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்கை விற்று அந்த பணத்தை தூக்கி தான் லார்ஜ் கேப் வாங்கியிருக்காங்க. அதனால தான் லார்ஜ் கேப்பில் விலை இறக்கம் கம்மியாக இருக்குது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் விலை இறக்கம் அதிகமாக இருக்குது. பட் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்டோட தத்துவம் என்னன்னா, பை லோ செல் ஹை. இன்னைக்கு வாங்குறவன் நாளைக்கு நான் பணம் பண்ணணும்னு யோசிச்சா அது பட் 3 வருஷம் கழிச்சு நான் பணம் பண்ணணும்னா இன்னைக்கு அதே மலிவாக அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கூடிய சீக்கிரம் அது ஏறும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அந்த லாஸை தாங்கிக்கிற சக்தி இருக்கணும். தெரியுது என்ன சொல்றதுன்னா, 65% அதை ஸ்மால் கேப் தான் நீ வாங்கணும், அதை தூக்கி நீ லார்ஜ் கேப் வாங்க முடியாது. இப்போ அமெரிக்காவில் வந்து 10 வருஷத்துக்கு பாரோ பண்ணுற ரேட்டு 4% கிட்ட. நம்ம நாட்டில் கவர்மெண்ட் வந்து 10 வருஷம் பாரோயிங் ரேட்டு 6.5% கிட்ட. இந்த 2.5% வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ருபி டிப்ரிஷியேட் ஆக தான் ஆகணும். ஸோ இந்த வாட்டி ஏன் ரேட் கட் பண்ணாங்கன்னா, க்ரோத் ஸ்லோ டவுன் ஆச்சு. ரெண்டாவது இன்ஃப்ளேஷனும் ஜனவரி மந்த்லேருந்து ஃபுட் ப்ரைஸஸ் இறங்க ஆரம்பிச்சது. ரைட், இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 3.8 கிட்ட வந்திருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பார்த்தா அடுத்த ஆர்பிஐ பாலிசிலையும் ஒரு ரேட் கட் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்வை இருக்கு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டா ஒரு 5 மாசத்துக்கு மேல இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஒரு அன்சர்டனிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லயும் சரி, பிப்ரவரி குவார்ட்டர் ரிசல்ட்லயும் சரி, ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது இந்தியன் எக்கானமில ஏதாவது சிக்கல்கள் இருக்கா சார்? இது வந்து எக்கானமியில் என்ன சிக்கல்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டொமெஸ்டிக்கில் டைரக்ட் ஈக்விட்டி வாங்குறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் வெளிநாட்டிலேருந்து வர பணமும் இருக்குது நம்ம நாட்டில், எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் என்னென்னா, நம்ம நாட்டிலோட ஃப்யூச்சர் எதிர்பார்வை க்ரோத் வந்து அடுத்த 5-6 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயிர்ப்பில் தான் நம்ம நாட்டுக்கு அதிகமாக பணம் கொடுத்தாங்க. அப் டு த மந்த் ஆஃப் செப்டம்பர்லேருந்தே இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பணம் வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம மார்க்கெட்லேருந்து. இதுக்கு காரணமே நீங்கள் கேட்ட கேள்வி அந்த பொருளாதாரம். ஏன்னா போன வருடம் வந்து அதுக்கு முந்தின வருடம் 8.2% இந்தியாவோட பொருளாதார வளர்ப்பு இருந்தது. ஸோ அது வந்து டேட்டா அப்புறமா தான் வெளியே வந்தது. பட் அட்லீஸ்ட் போன வருஷம், அதாவது 24-25 வருஷத்துக்கு 7.2% ஜிடிபி வளரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்வை ஆர்பிஐ மூலமாகவோ கவர்மெண்ட் மூலமாகவோ தெரிவிக்கப்பட்டது. அண்ட் எதிர்பார்வை அதை நம்பி எல்லாரும் பணத்தை போட்டாங்க. அந்த செப்டம்பர் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குவார்ட்டரில் வந்த நம்பரும் அந்த முன்னாடி குவார்ட்டர் நம்பரும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக வந்தது. 5.8க்கு வந்தது. அப்புறம் ஸோ இந்த டிசப்பாயின்மெண்ட்னால தான் உங்களுக்கு நிறைய வந்து ரிடம்ஷன் ஆக ஆரம்பிச்சது. அதாவது வெளிநாட்டில் மற்ற நாட்டுக்கு போட்டால் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும், இது அமெரிக்கா போகிற நாட்டில். ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் வந்து அமெரிக்காவை நிறைய சப்போர்ட், மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் சொன்னதுனால இந்தியாவிலேருந்து அவங்க ரிடீம் பண்ணி பணத்தை அமெரிக்காவுக்கு எடுத்து போனாங்க. அதனால தான் அந்த மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க எடுத்த பணம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இன்னும் நிறைய விழுந்திருக்கிறோம். பட் நம்ம டொமெஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து மாதம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் கொடுக்குறதும் சரி, இன்சூரன்ஸ் கொடுக்குறதும் சரி, கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன மார்க்கெட்டில் கரெக்ஷன் வந்தாலும் அவங்க தன்னோட பணத்தை போடுறத நிறுத்தலை. ஸோ அதனால இந்த வெளிநாட்டுக்கு பங்கு மார்க்கெட்டில் ஷேரை விற்றதெல்லாம் வாங்குறதுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைச்சதுனால மார்க்கெட் அவ்வளோ விழலை. அந்த விழாத பட்சத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி இதாக இருக்காங்க. பட் இப்போது சமீபத்தில் வந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் குவார்ட்டர்லேயே ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கொஞ்சம் பெட்டராக வந்தது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, எதிர்பார்வே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்ன காரணம்னா, ஏன் இந்த குறைஞ்சது அந்த ஒரு கேள்வியை வந்து ஆன்சர் பண்ணுறது முக்கியம். ரைட்டா? ஏன் குறைஞ்சதுன்னா, நம்ம பொருள் எலெக்ஷன் வந்தது, ஜென்ரல் எலெக்ஷன் வந்தது போது கவர்மெண்ட் வந்து இந்த கேபெக்ஸ்ன்னு சொல்ல போனால் ரோடு கட்டுறதோ, ஏர்போர்ட் கட்டுறதோ, பிரிட்ஜு கட்டுறதோ, அதில் பணம் செலவழிச்சா அது 4 பேருக்கு வேலை கிடைக்கும், 4 கம்பெனிக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். அதுதான் நம்ம நாட்டுக்கு ஒரு க்ரோத்தை வளர்ப்பை சப்போர்ட் கொடுத்தது. வருஷம் கவர்மெண்ட் வந்து அதிகமாக அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் செலவழிச்சிருந்தாங்க. இந்த வருஷமும் போன வருஷம் பட்ஜெட்டில் செலவழிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்ததுனால எலெக்ஷனில் எங்கேயா தோல்வி அடைந்திருக்கிறோமோன்னு ஒரு பயத்தில் அவங்க அந்த கேபெக்ஸில் போட்டால் அது கொஞ்சம் பேருக்கு தான் எஃபெக்ட் ஆகும். பட் டைரெக்டாக பணம், இப்போது மஹிளா ஸ்கீம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாராஷ்டிராலேயோ ஹரியானாலேயோ அவங்க வந்து டைரெக்டாக பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கேபெக்ஸில் பணத்தை குறைஞ்சதுனால பொருளாதார வளர்ப்பு குறைஞ்சிருச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்து தன்னோட தியானத்தை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து கன்சம்ஷன் ஒரு. ரெண்டாவது எடுத்துன்னா விலைவாசி ஏற்றம். பொதுவாக என்ன காய்கறி விலை, அரிசி விலை, இந்த விலையெல்லாம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சது. ஸோ மக்களுக்கு என்ன, ஒரு பக்கம் வந்து இன்கம் ஏறலை, இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற சர்ப்ளஸும் அந்த செலவழிக்கிற சர்ப்ளஸ் குறைஞ்சிது. ஸோ கன்சம்ஷன் ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு நம்ம எக்கானமியோட ஜிடிபி க்ரோத்தை கம்மி ஆக்கிது.
பட் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல உங்களுக்கு தீபாவளி, கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகை வர்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு விலைவாசிலாம் இறங்கியிருக்கு. ஸோ ஒரு இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் கொஞ்சம் ஈஸ் ஆகுது. ஏன்னா நல்ல மான்சூன் வந்ததுனால, நல்ல ஹார்வெஸ்ட் நடந்ததுல பொங்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்வெஸ்ட்டோட இதெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்ல. ஸோ அதனால இப்போ விலைவாசி இறங்குது. 2வது கவர்மெண்ட்டும் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்போ திரும்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தியானத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. அது சமீபத்தில் வந்த டேட்டால மாசம் கம்பேரிசன்ல அது அதிகமா வளருது. ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர்ல அந்த 2 குவார்ட்டர்ல கொஞ்சம் கம்மியானது கொஞ்சம் நல்லா வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு பில்ட் ஆகுது. ரைட்டா? இப்போ இந்த எதிர்பார்ப்பு பில்ட் ஆனதுனால மார்க்கெட்ல கரெக்ஷன் நின்றுணுமா? அது வேற விஷயம். ஏன்னா நம்ம நாட்டுல அவங்க ஒரு எதிர்பார்ப்போட போட்டுட்டு வெளில எடுத்தாங்க. இப்போ நம்ம எதிர்பார்ப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால அதை எடுக்கிறதே இப்போ கம்மியாகும். அதாவது ரெடீம் பண்றதே கம்மியாகும். மாதம் டேட்டா பார்த்தீங்கன்னா கூட எஃப்ஐஎஸ் ரெடீம் பண்றது கம்மியாயிட்டு போகுது. ஆனா திரும்ப எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ற நிலைமைக்கு என்னன்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்ததுனால நிறைய குழப்பத்தை உண்டாயிருக்காங்க உலகத்துல. டாரிஃப் போட போறேன், ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட போறேன், இது அதுன்னு போட்டு பயந்துருச்சு. இப்போ உலகமே ஒரு மாதிரி அமெரிக்கா தன்னை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சா மற்ற நாட்டுக்கெல்லாம் பாதிப்பு வருமா? அந்த ஒரு அன்சர்டனிட்டி நிலைமை இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கா திரும்பி வருவாங்க. நம்ம இதெல்லாம் நம்பர்லாம் இம்ப்ரூவ் ஆனா கூட அவங்க வரத்துக்கு இன்னும் அந்த இன்டர்நேஷ்னலா ஒரு கிளாரிட்டி தேவை. ஸோ வெறும்னா இந்த பொருளாதார வளர்ப்பு நல்லா ஆறுது அப்படின்னா உடனே மார்க்கெட் உடனே நல்லா ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஆனா இதோட எஃபெக்ட் எங்க தெரியும்னா, இந்த பொருளாதார வளர்ப்புனால கம்பெனிஸோட இபிஎஸ். ஸோ இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து இந்த குவார்ட்டரோட இபிஎஸ் நம்பர் வெளிப்பட வரும். பட் அந்த இபிஎஸ் நம்பர் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்க்கு வந்தது மட்டும் இல்லை, அடுத்த வருடம் அதாவது 2025, 26க்கு எப்படி இருக்க போறது எதிர்காலம் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்ல ஒரு வேல்யூவேஷன் கொடுக்கும். இப்போ அந்த நம்பர் ரொம்ப நல்லா வந்தா அப்போ உங்களுக்கு எஃப்ஐஎஸ் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் க்ரோத் அந்த earnings கம்பெனி ஷேரை வாங்கி அவங்க நல்லா பணம் எதிர்பார்க்கலான்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த ஃபாரினர் விஷயத்துல டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம நாட்டில் ருபீஸ்ல போடுறாங்க. டாலர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா திரும்ப எடுத்துன்னு போறச்ச அந்த டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால ருப்பி வீக் ஆனதுனால அவங்களுக்கு நஷ்டம். ரைட்டா? ஸோ அந்த நஷ்டத்தை எதிர்பார்த்து தான் அவங்க சீக்கிரமா பணத்தை வெளில எடுத்துட்டாங்க. ஏன்னா டாலர் ஏறினே இருந்தது. இப்போ சமீபத்தில் அது மாறிடுது. டாலர் 109 வர்சஸ் அதர் கண்ட்ரீஸ் ஏறி இருந்தது. இன்னைக்கு 103 வரைக்கும் இறங்கிடுது. ஸோ டாலர் இனிமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகாத பட்சத்தில் அது எஃப்ஐஎஸ் திரும்ப இந்தியாவுக்கு வரதுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல செய்தியாக கூட்டி பார்த்து எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அந்த ஒரு நிலைமை மார்க்கெட் இந்த லாசஸ் இறக்கி வர்றது நிலைமை வரும். பட் இது எப்போ வரும் எக்ஸாக்டா குறிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிற நிலைமையில தான் இருக்கும் நமக்கு. நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இந்தியன் எக்கானமி மேல டிசப்பாயிண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த எஃப்ஐஎஸ் திரும்பி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்தியன் மார்க்கெட் அந்த வொலாட்டிலிட்டிலேருந்து மீண்டு வருமா, இல்லை வேற ஏதாவது ரீசன்ஸும் இருக்குமா சார்? வேற என்ன சார் ஒன்று பண்ணுங்க, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொன்னீங்களா, மாதம் 25,000 கோடி எஸ்ஐபி மூலமாகவே கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் அவங்க பயப்படலை. அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணின்னு தான் இருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்ல 1,00,000 கோடி டாக்ஸ் கட் மூலமா பணம் மக்கள் கையில கொடுப்பேன். அந்த பணம் எப்போ வரும்? ஏப்ரல்லேருந்து வரும். ஏன்னா அது அடுத்த வருஷத்தோட பட்ஜெட் தானே அது. ஸோ ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கையில கொஞ்சம் 1,00,000 கோடி மொத்தமாக மிடில் கிளாஸ் கையில பணம் வரலாம். அந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? சிலது செலவழிப்பாங்க, சிலது சேமிப்பாங்க. அதனால சேமிப்போட சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு வளரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்தால் மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் சப்போர்ட் பண்ணலாம். 2வது இந்த இபிஎஸ் நம்பர் சொன்னேன்ல, இப்போ செலவழிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? நான் மாருதி ஆல்டோவோ i10 வாங்குறதுக்கு பதிலாக இப்போ பெரிய வண்டி வாங்குறதுக்கு, ஏன்னா அந்த அடிஷ்னல் கேஷ் வந்ததால அந்த அளவுக்கு நான் இஎம்ஐ அதிகமாக எடுத்து வாங்கலாம். ஸோ கன்சம்ஷனுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சா அதனால நம்ம earnings growth-உம் பெட்டர் ஆகலாம். ஒன்று இப்போ என்னென்ன விஷயம் இல்லைன்னா, இந்த பொருளாதார வளர்ப்பு குறைந்தது வெறும் எஃப்ஐஎஸ்என் மட்டும் பாதிக்கல, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பாதிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கே நான் அதே எதிர்பார்வை அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த குறைந்தோடனே அவங்களும் யோசிச்சாங்க, ஐயோ இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேனே இது சரியா
அப்படின்னு ஒரு விஷயம். 2வது எஃப்ஐஐ விற்கிறச்ச அதை வாங்குறதுக்கு இவங்கள்ட்ட காசு வேணும் இல்லையா? ஸோ அந்த காசு எப்படி வரும்? ஒண்ணு மக்கள் கொஞ்சம் காசு குடுக்குறாங்க. 2வது இங்க இருக்கிற ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்க வித்து அந்த பணத்த தூக்கி தான் லார்ஜ் கேப் வாங்கியிருக்காங்க. அதனால தான் லார்ஜ் கேப்ல விலை இறக்கம் கம்மியா இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல விலை இறக்கம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் ஒரு 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, டோட்டல் கேஷ் பேலன்ஸ் 3% டோட்டல் ஏயுஎம்ல வச்சிருந்தது இன்னைக்கு 5.5% 6% வரைக்கும் ஏத்திட்டாங்க. அதாவது அவங்களே வந்து இன்னைக்கு இன்னும் ஸ்டாக் வாங்குற நிலைமை சரி வரலன்னு அவங்க மனசுல தோணுது. ஸோ ஒரு பக்கம் மக்கள் அவன்கிட்ட பணம் கொடுக்கறது, அந்த பணத்தை தூக்கி அவங்க மார்க்கெட்ல வாங்கணுமே. இன்னும் அந்த நிலைமை ஃபுல்லா வரல. ஸோ எஃப்ஐஎஸ் வரலைனாலும் இந்த டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் தன்னோட யோசனையை மாற்றி இப்போ எதிர்காலம் நல்லா இருக்கு, இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட விலையும் நல்லா இறங்கியிருக்கு, இதை வாங்கினா எனக்கு அடுத்த 2-3 வருஷத்துல லாபம் பெறலாம் அப்படின்னு அவங்க மனசுல தோணி அவங்க வாங்க ஆரம்பிச்சாலும் நம்ம வாலிடிட்டி குறையலாம். ஸோ எஃப்ஐஎஸ்க்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர் தன் மனதை மாற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணாங்களா, அதுவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் அதிகமா சப்போர்ட் பண்றாங்க, இந்த வாலட்டிலிட்டியை பேக் பண்றாங்க அப்படின்னா, அது இந்தியாவுக்கு கொஞ்சம் பேட் நியூஸ் தானே சார்? ஏன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தானே பாதிக்கப்படுவாங்க. அது ஷார்ட் டேர்ம்ல நீங்க பார்த்தீங்கன்னா எஸ். ஏன்னா அவங்க ஒரு விடலை கத்திய கையில பிடிக்கிறாங்க, நேச்சுரல் ரத்தம் கொட்டும் கையிலேருந்து, கரெக்டா? பட் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட்டோட தத்துவம் என்னன்னா பை லோ செல் ஹை. இன்னைக்கு வாங்குறவன் நாளைக்கு நான் பணம் பண்ணணும்னு யோசிச்சா அது, பட் 3 வருஷம் கழிச்சு நான் பணம் பண்ணா இன்னைக்கு அதே மலிவா அவனுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ ஒரு மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஷார்ட் டேர்மில் வேணால் நேற்று நான் வாங்கினேன் இன்னைக்கு இறங்கிடுத்துன்னு நான் கொஞ்சம் இதாக இருக்கலாம், மனசாபம் இருக்கலாம் மனசில். பட் அதே 3 வருஷம் வெயிட் பண்ணால் ஆஹா இன்னைக்கு இவ்வளோ சீப்பாக எனக்கு இந்த ஸ்டாக் கிடைச்சதே தான் யோசிப்பான். ஸோ நம்ம வந்து அந்த அவுட்லுக்கை பொறுத்து இருக்கு ஒன்று. 2வது இன்வெஸ்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ரிஸ்க் எடுக்கிற தகுதி, சக்தி வேறு வேறு ஆளுங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நிறைய ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட இன்னும் வாங்குவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியம் டேர்ம் அவுட்லுக் இந்தியாவது ஒன்றும் பாதிக்கப்படல. ஷார்ட் டேர்மில் குறிப்பிட்ட காரணத்துக்காக இது ஆயிருக்கே தவிர, நம்ம அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதனால இப்போ யாரும் இந்த விழற ஸ்டாக்ல ஏதாவது வாங்கினாங்கன்னா அதுக்கு பயப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் அது ஏறும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அந்த லாஸை தாங்கிக்கிற சக்தி இருக்கணும். அதாவது தனக்கு முக்கியமா தேவையான பணத்தை தூக்கி அதில் போட்டுருக்கூடாது, தன்னோட சர்ப்ளஸ் பணத்தை தூக்கி தான் இல்லை போடு. ஓவராலா ஒரு எக்கானமியா பார்க்கும்போது எஃப்ஐஎஸ்க்கு ஈக்குவலா டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்றது, இல்ல அதை விட ஜாஸ்தியா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இல்ல கொஞ்சம் ரிஸ்கா சார்? சரி, என்ன விஷயம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரி. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதும் டோட்டலாக டொமஸ்டிக் சமக்கு சுகமும் இருக்குது. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து வெறும் லார்ஜ் கேப்பில் தான் பணத்தை போடுவாங்க. டொமஸ்டிக் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் வேணும். அதனால சமத்துக்கு சமம் பணம் கூட அதை மேட்ச் பண்ண முடியாது. மொத்த லார்ஜ் கேப் அவங்க விற்கிறது வாங்குறதுக்குள்ள பணம் இல்லை. அது 2 மடங்கு ஆனால் தான் அவங்களால அவங்க எஃப்ஐ இருக்கிற எல்லா லார்ஜ் கேப்பையும் வாங்கலாம், அது தவிர மிடில் ஸ்மால் கேப்பையும் வாங்கலாம். ஸோ இப்போ மக்கள் கொடுக்குற பணம் இருக்கு. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒரு நபர் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் கொடுத்தாருன்னா செபி என்ன சொல்றதுன்னா 65% அதை ஸ்மால் கேப் தான் நீ வாங்கணும், அதை தூக்கி நீ லார்ஜ் கேப் வாங்க முடியாது. ஸோ மக்கள் வந்து அதிகமாக பணம் ஸ்மால் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபண்ட் மேனேஜரும் எல்லா பணத்தையும் தூக்கி லார்ஜ் கேப் வாங்க முடியல. அதனால நீங்கள் டோட்டலாக பார்க்கக்கூடாது. லார்ஜ் கேப் வாங்கக்கூடிய பணம் எஃப்ஐஎஸ்க்கு சமமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வாலிட்டிலிட்டி இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன விற்றாலும் நான் வாங்கலான்ட்டு. இன்னைக்கு அவங்க எல்லா விற்கிற பொருளையும் நம்ம வாங்குறதுக்கு நமக்கு அதில் காசு கிடையாது. ஏன்னா சில பணம் மிட் கேப் தான் வாங்க முடியும், இல்லை ஸ்மால் கேப் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி பணம் தான் கையில் வந்திருக்கு. டாலரோட வேல்யூவேஷன் வந்து ஏறிட்டே இருந்தது, இப்போ கொஞ்சம் நிதானமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு ஆர்பிஐ வந்து இந்தியாவில் போன தடவை ரேட் கட் பண்ணியிருந்தாங்க ஃபெப்ரவரியில். ஸோ அதுதான் ஒரு ரீசன் எடுத்துக்கலாமா, இல்லை ஃபியூச்சர்லேயும் ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஸோ ஒன்று வந்து என்ன சொல்லுங்க, இந்த டாலருக்கும் இந்த ரேட் கட்டுக்கும் என்ன சம்மந்தம் கொஞ்சம் நம்ம என்ன யூஎஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. பொதுவாக 2 நாட்டுக்கு நடுவில் இந்த கரன்சி வீக்கன் ஆகிறதோ ஸ்ட்ராங் ஆகிறதோ எப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் இருக்குது, ஒரு டெக்னிக்கல் ஃபேக்டர் இருக்குது. ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் என்னன்னு சொல்கிறேன், 2 நாட்டோட வட்டி கவர்மெண்ட் என்ன ரேட்டில் பாரோ பண்ணுறது அந்த ரேட் இருக்கு இல்லையா, அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ஏன்னா கவர்மெண்ட் டிஃபால்ட் பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கை, கரெக்டாக? ஸோ அந்த ரேட்டோட டிஃப்ரென்ஷியல் வந்து உங்களுக்கு கரன்சியில் டிப்ரிசியேஷனாக வந்தே தீரணும். அதான் ஃபண்டமெண்டல் லா. இப்போ அமெரிக்காவில் வந்து 10 வருஷத்துக்கு பாரோ பண்ணுற ரேட்டு 4% கிட்ட. நம்ம நாட்டில் கவர்மெண்ட் வந்து 10 வருஷம் பாரோயிங் ரேட்டு 6.5% கிட்ட. இந்த 2.5% வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆக தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா உங்கள் தம்பி அமெரிக்காவில் இருக்கான், $10,000 கவர்மெண்ட்டில் அங்கே 4.5% பாரோ பண்ணிட்டு பிளேனில் எடுத்துன்னு வந்துடுறான். நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டில் அது 1 வருஷத்துக்கு போடுறீங்க, 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 6,000 ரூபாய் கையில் கிடச்சிது.
அவன் திரும்பி வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போச்சு அந்த ₹6 கேட்பாங்க ரைட்டா. ஸோ நேச்சுரலாக அந்த பணம் வெளில போயிட்டு ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே இந்த ஆர்பிட்ராஜ் அலோவ் பண்ணாது. விதவுட் ரிஸ்க் எடுக்காமல் நான் பணம் பட முடியாது. ஸோ இந்தியன் கரன்சி வீக்கெண்ட் தான் ஆகும். அந்த டிஃபரன்ஷியலில் தான் ஆகும். அதான் ரூலு. ஷார்ட் டேர்மில் டெக்னிக்கல் சொன்னேன் இல்லையா, இப்போ எஃப்ஐஎஸ்லாம் பணம் எடுக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் பணம் எடுத்தால் அந்த டாலருக்கு டிமாண்ட் வருது இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு டாலர் ஸ்ட்ராங்காக இருந்து ருப்பி வீக்காக இருக்குது. இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐ வந்து கரன்சி மேனேஜ்மெண்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது. அவங்க இந்த எஃப்ஐஎஸ் டாலர் கொடுக்கறது ஆர்பிஐ கொடுக்கறது. ஆனால் அந்த ஆர்பிஐயே அந்த டாலர் கொடுக்கறதுக்கு ரூபாயை எடுத்து தானே அந்த டாலர் வாங்க முடியும். ஸோ ஆர்பிஐ இந்த லிக்விடிட்டியை சக் அவுட் பண்ணுறாங்க. ஒரு தடவையும் ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுல ஆர்பிஐ இங்கே லிக்விடிட்டி டெபிசிட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஆர்பிஐ வந்து அந்த இதை குறைக்கிறதுக்கு இன்னும் வழினா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியலை குறைச்சா நம்ம ப்ரெஷர் குறைஞ்சிடும் ரைட்டா. அப்போ யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணால் நம்மளும் ஹைக் பண்ணணும். யூஎஸ் குறைச்சா நம்ம அதோட அதிகமாக குறைச்சா தான் அந்த நேரம் ஆகும். புரியுதுங்களா. ஸோ ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறது ஆக்சுவலாக நான் கரன்சிக்காகன்னு சொல்ல மாட்டேன் ரைட்டா. ஆர்பிஐ கரன்சி மேனேஜ்மெண்ட்டுக்காக லிக்விடிட்டி வச்சு பண்ணுறது. ஆர்பிஐ ரேட் கட் அப்படிங்கிறது பண்ணுறது வந்து காரணம் என்னென்னா, ஆர்பிஐயோட இன்னொரு ரோல் ஒன்று கரன்சியை மேனேஜ் பண்ணுறது ஆர்பிஐ ரோல். இன்னொன்று என்னென்னா க்ரோத்தும் இன்ஃப்ளேஷனும் பேலன்ஸில் வச்சுக்கிறது தான் ஆர்பிஐயோட ரோல் ரைட்டா. ஏன்னா ரேட் கட் பண்ணால் நிறைய பொருள்லாம் வாங்குறதுக்கு இஎம்ஐ குறையும், வாங்குவீங்க, க்ரோத் ஏறிடும் ரைட்டா. ஆனால் ஏறினா விலைவாசி ஏறிடும். ஏன்னா விலைவாசி வந்து டிமாண்ட் மைனஸ் சப்ளை ரைட்டா. ஸோ அதே சமயத்தில் ரேட் ஹைக் பண்ணிங்கன்னா இஎம்ஐ எல்லாம் ரைட் ஆகிடும். அப்போது டிமாண்ட் குறையும், சப்ளை அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் குறையும். ஸோ ஆர்பிஐ க்ரோத் பக்கமும் தலையை சாஞ்சு படுத்துக்க மாட்டாங்க, இன்ஃப்ளேஷன் பக்கம் அவங்க ரெண்டுமே பேலன்ஸில் வச்சோம். ஸோ ஆர்பிஐ பொறுத்த சொல்லணும், இந்தியாவுக்கு பொறுத்த மட்டும் 2 to 6% தான் பேண்ட் அலௌடு. 4%க்கு கீழே இன்ஃப்ளேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு டெசிஷன் இருக்கு ரைட்டா. அதே சமயத்தில் க்ரோத் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தான்னா ரேட் கட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு இன்ஃப்ளேஷன் கை கொடுத்தா தான் அவங்களால பண்ண முடியும் ரைட்டா. ஸோ இந்த வாட்டி ஏன் ரேட் கட் பண்ணாங்கன்னா க்ரோத் ஸ்லோ டவுன் ஆச்சு. ரெண்டாவது இன்ஃப்ளேஷனும் ஜனவரி மந்த்லேருந்து ஃபுட் ப்ரைஸஸ் இறங்க ஆரம்பிச்சது ரைட். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 3.8 கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறது அவங்களுக்கு இன்ஃப்ளேஷனில் ஒரு கம்ஃபர்ட் வரணும், க்ரோத்தும் ஸ்லிப் வர மாதிரி இருக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஆர்பிஐயோட ஜாப் வந்து ஒரு சைக்கிள் ஓடுற மாதிரி பேலன்ஸ் வச்சுக்கணும் ரைட்டா. ஸோ கரன்சிக்கும் இதுக்கும் டைரெக்டாக அவ்வளோ கொரிலேஷன் இல்லை. பட் இந்த லிக்விடிட்டி டெபிசிட் இப்போ ரேட் கட் பண்ணுறாங்க, அது மக்களுக்கு இஎம்ஐ வரணும்னா பேங்க் அந்த பணத்தை கொடுக்கணுமே. அப்போ லிக்விடிட்டி ஆர்பிஐ சக் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க லெண்டிங் பண்ண முடியாது இல்லையா. ஸோ லிக்விடிட்டி சப்போர்ட்டும் ரேட் கட்டும் ரெண்டும் சேர்ந்து கொடுத்தா தான் உங்களுக்கு டிமாண்ட் நாட்டில் ஏறும். ஸோ அதனால தான் இப்போ ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டியை பம்ப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க தான் லிக்விடிட்டி வெளில எடுக்கிறாங்க கரன்சியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது இப்போ March 15th வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன். அட்வான்ஸ் டேக்ஸ் என்ன, எல்லாரும் கேஷ் கட்டுவாங்க இல்லையா, அது கவர்மெண்ட் கையில் போயிட்டு திரும்ப கவர்மெண்ட் செலவழிச்சா தான் அது வெளில வரும். ஸோ அதுவும் லிக்விடிட்டி ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மார்ச் மாதம் லிக்விடிட்டி ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஆர்பிஐ இப்போவே கொஞ்சம் லிக்விடிட்டியை பம்ப் பண்ணி இது பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ புரிஞ்சுக்கணுன்னா இந்த ரெண்டு ரோலும் ஞாபகம் வச்சுக்கணும். கரன்சி மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ரோல் இருக்குது, இன்ஃப்ளேஷன் க்ரோத்தோட பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணுற ஒரு ரோல் இருக்குது. இப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷனை கன்சர்னாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காங்களா சார்? ஆர்பிஐ எப்போவுமே கரெக்டான ட்ராக் தான் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் தான் ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா நிறைய ரேட் கட்டு பண்ணல இன் டைம்னு, அதனால கொஞ்சம் க்ரோத் பாதிப்பதுன்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு பார்த்தா அந்த மாதிரி தோணுது ரைட்டா. அந்த நேரத்தில் அப்படி தோணலை. ஸோ ஆர்பிஐ வந்து பழைய ஆர்பிஐ கவர்னருக்கும் இப்போ புது ஆர்பிஐ கவர்னருக்கும் வித்தியாசம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஆர்பிஐ கவர்னர் வந்து கவர்மெண்ட்லேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ ஒரு கவர்மெண்ட்டோட என்னெல்லாம் எதிர்பார்வை இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அதனால தான் ரேட் கட்டும் பண்ணிட்டாரு. இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பார்த்தா அடுத்த ஆர்பிஐ பாலிசிலையும் ஒரு ரேட் கட் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்வை இருக்குது மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட. பட் எனக்கு தெரிஞ்சு பை அண்ட் லார்ஜ் ஆர்பிஐ வந்து சரியாக தான் அவங்க வேலையை பண்ணுறாங்க. ஆர்பிஐ கோளாறு நம்ம வந்து அதிகம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் என்னென்னா அவங்க வந்து இப்போ திடீர்னு இந்த பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குற லோனுக்கு ரிஸ்க் வெயிட்டை ஏற்றிட்டாங்க. அதனால அவங்களுக்கு காஸ்ட் ஆகிடுச்சு, அதனால லெண்டிங் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஸோ பட் அது என்னென்னா அவங்க ஆர்பிஐ என்பி அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி நடவடிக்கைத்தாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா க்ரோத்தை சப்போர்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் பேட் க்ரோத் வேண்டாம் இல்லையா. ஸோ ஆர்பிஐ எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டில் ஒர்க் ஆகும். இப்போது எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஆர்பிஐ ஒரு சப்போர்ட்டிவ் பார்த்து தான் இருக்கும். ஸோ இதே இன்ஃப்ளேஷன் ட்ராஜெக்டரி இருந்தால் இன்னும் 1 or 2 ரேட் கட்ஸ் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.